ஒரு 100 ரூபாய் ஆரம்பிச்சு 3 கோடி ரூபாய் வரைக்கும் திருடுகின்ற ஒரு கட்சியாக தாவேக இருக்கு. நான் இந்த சக்தி இப்ப நீங்க இன்னும் சொல்ல போனா ஊழல் குறித்தெல்லாம் விஜய் முதல்ல பேசும்பொழுது திமுக பாஜக பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப லேட்டஸ்டா தான் வந்து அதிமுக ஊழல்னு பேசினார். இதற்கு பேர் என்ன விஜய் அப்படிங்கறது ஒரு கேள்வி. நேற்றுல இருந்து வருமான வரி அது 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டது செல்லும். ஆனா உண்மையிலே பிரச்சனை நிறைய பேர் வந்து ஃபார் அகேன்ஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஃபேக்ட்ஸை மட்டும் நான் சொல்றேன், ரொம்ப எல்லாம் போல. 2016 ஐடி ரைடு போறாங்க. நீங்க புலி படம் அடுத்த நாள் ரிலீஸ் ஆகணும். நைட்டோட நைட்டா பிடி செல்வகுமார் வீட்டுல ரைடு, விஜய் வீட்டுல ரைடு. அதனால காலைல படம் ரிலீஸ் ஆக மத்தியான ஷோஸ் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரைட்ல ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட பொருந்தக்கூடிய சில பொருட்களை எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு விஜய் ஒரு பெரிய எல்இடி டிவி வாங்க வச்சுங்களேன். இது சோர்ஸ் என்னப்பா, அது எங்க காசு வந்துச்சு? தலை சரி வரையும் வாங்கிட்டேங்க. ஏன்னா நீ செக்கில் நீ 16 கோடி போட்டு வாங்கியிருக்க, அதுக்கு நீ டாக்ஸ் கட்டிட்ட. அதுக்கு வந்து டாக்ஸ் எல்லாம் டிடிஎஸ் பிடிச்சி தான் கொடுத்துருவாங்க ப்ரொடியூசர். 16 கோடிக்குல நீ கணக்கு காமிச்சிட்ட. அது இல்லாம இது ஒரு ஏதோ தெரியுதே, சொல்லு எங்க இருந்து வாங்கின? நான் 5 கோடி தான் வாங்கினேங்க. எப்படி வாங்கினா? பிளாக்கா வாங்கினேன். ரைட், ஓகே, 5 கோடி வாங்கினியா? ரைட். அடுத்த இன்னொரு சுற்று மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எவிடன்சஸ் வருது. 5 கோடி மாதிரி தெரியலையப்பா, உண்மையை சொல்லு. 15 கோடி வாங்கினேங்க. அப்போ அன்னைய நிலையில புலி படத்துக்கு விஜய் செக்கா 16 கோடியும் கேஷா 15 கோடியும் நீங்க வாங்குறீங்க.